மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 3ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம புவனேஸ்வரியை காமிக்கிறாங்க. புவனேஸ்வரி செம்மையான கோவத்தில் வீட்டுக்கு வந்துட்டு எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து பசுபதி வேந்தி கேட்குறாரு, புவனேஸ்வரி அடுத்தவ மேலே உள்ள கோவத்தை எதுக்காக வீட்டில் உள்ள பொருள் மேலே காமிக்கிற அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அண்ணா நான் இன்னும் ஜெயிச்சிருக்கணும் அந்த ஜானகியை அவமானப்படுத்தி. ஆனால் கடைசி நேரத்தில் ஜானகி அந்த கிரீடத்தை கொண்டுட்டு வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அப்போ பசுபதி சொல்கிறாரு, இங்கே பாருமா புவனேஸ்வரி, நீ அவசரத்துல இப்படி பேசிக்கிட்டு இருக்க. என்னதான் அவ உன்னை அவமானப்படுத்தினாலும் அவ குடும்பத்துல உள்ள பிரச்சனை இன்னும் தீரவே இல்லை, அது தெரியுமா இல்லையா அப்படின்னு. புவனேஸ்வரி கேக்குறாங்க, என்னென்ன சொல்ற அப்படின்னு. பசுபதி சொல்றாரு, இங்க பாரு, இன்னைக்கு அந்த ஜானகி வந்துட்டு கிரீடத்தை எடுத்துட்டு வந்தால, அதுவும் எப்படி தெரியுமா எடுத்துட்டு வந்திருக்கா, ரகுராம எதிர்த்து தான் அந்த கிரீடத்தையே எடுத்துட்டு வந்திருக்கா அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி கேக்குறாங்க, என்னென்ன சொல்ற அப்படின்னு. பசுபதி சொல்றாரு, இன்னும் அந்த ஜானகிக்கும் ரகுராமுக்கும் இருக்கிற பிரச்சனை இன்னும் தீரவே இல்லை. இன்னும் ஜானகியும் ரகுராமும் பேசிக்காம தான் இருக்காங்க. வீட்டில் ரகுராம் வந்துட்டு அந்த கிரீடத்தை யாருமே எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியும் அந்த ஜானகி கிரீடத்தை எடுத்துட்டு வந்திருக்கா. ஸோ கண்டிப்பா இன்னும் அவங்க வீட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனை நடக்கும். அவங்கள நம்மளை அவமானப்படுத்தலைன்னாலும் கண்டிப்பா வந்துட்டு அவங்க வீட்டில் நிம்மதி இல்லை அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது புவனேஸ்வரி அப்படின்னு. புவனேஸ்வரி கேட்குறாங்க, ஆமா அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, அதோட அந்த பார்வதி இருக்கா பாரு, அவ வந்துட்டு சிவாவை கிரீடத்தை எடுத்துட்டு போக சொல்லியிருக்கா. ஆனா சிவா சொல்லியிருக்காரு, அண்ணனை எதிர்த்து நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஆனா அந்த ஜானகி வந்துட்டு உனக்கு இந்த கிரீடம் கிடைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜானகி வந்துட்டு அந்த கிரீடத்தை எடுத்துட்டு வந்திருக்கா. முக்கியமா எனக்கு தெரிஞ்சு அந்த மாயா இருக்கா பாரு, அவதான் அந்த ஜானகிக்கு இந்த பிளானை சொல்லி கொடுத்துருக்கணும் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமா அந்த மாயா தான் கண்டிப்பா சொல்லி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா என்னைக்குமே ஜானகி ரகுராம எதிர்த்ததே கிடையாது. அப்படி எதிர்த்ததா இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனா முதல் தடவையா அந்த ஜானகி வந்துட்டு ரகுராம எதிர்த்திருக்கா அப்படின்னா அது கண்டிப்பா அது மாயாவோட இன்ஃப்ளூயன்ஸா தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஜானகிக்கும் ரகுராமுக்கும் இன்னும் நல்ல பிளவு ஏற்படுற மாதிரி பண்ணணும் அப்படின்னு. இது கேட்டுட்டு பசுபதி சொல்றாரு, அதுக்கு தான் புவனேஸ்வரி சொன்னேன், கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, நமக்கு அந்த வீட்டுல கிடைச்ச திருப்பு சீட்டு பார்வதி தான், பார்வதியை வச்சுதான் நம்ம அடுத்த திட்டத்தை பண்ணணும் அப்படின்னு. அப்ப பசுபதி கேட்கறாரு, எப்படி அந்த பார்வதியை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அந்த வீட்டுல விரிசல் விழுகிறதுக்கு ஒரு நல்ல ஆளு தான் அந்த பார்வதி. இந்த மரகத லிங்கமும் அடிக்கடி பார்வதிக்கு கால் பண்ணி பேசுவாருல்ல, இவரை வச்சே நம்ம பார்வதி கிட்ட பேச வச்சு அந்த வீட்டுக்குள்ள இன்னும் பிரச்சனை வர்றதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பை எடுக்கலாம் அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதி சொல்றாரு, இதை இத்தனை நாளும் நான் யோசனை பண்ணியே பார்க்கவே இல்லை தங்கச்சி அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா ஒரு சின்ன விஷயம் கூட அந்த வீட்டுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு நமக்கு கிடைச்சிச்சுன்னா அதை ஒரு பெரிய விஷயமா பயன்படுத்தணும்னா அப்படின்னு. இதை கேட்டதோட பசுபதி சொல்றாரு, சரிம்மா இப்ப அந்த பார்வதியை எப்படிமா போய் பாக்குறது அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, ஈஸியா பாத்திரலாம். அந்த மரகத லிங்கத்துக்கிட்ட சொல்லி பார்வதியை வர சொன்னா உடனே அந்த பார்வதி வரப்போறா, அவகிட்ட நம்ம பேசிடலாம் அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதியும் சூப்பர் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நேரா நம்ம பார்வதியை காமிக்கிறாங்க. பார்வதி வந்துட்டு நேரா சிவா கிட்ட போயிட்டு, என்னங்க நீங்க தான் அந்த கிரீடத்தை கொண்டுட்டு வர முடியாது அப்படின்னு ரொம்ப பிரச்சனை பண்ணீங்க, அண்ணனுக்கு ஆப்போசிட்டா நான் எதுவும் பண்ண மாட்டேன், அண்ணன் தான் வந்துட்டு இந்த வீட்டில் மூத்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு உங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. ஆனா கடைசியில பாத்தீங்களா, அண்ணி போயிட்டு அவங்க பாட்டுக்கும் அந்த கிரீடத்தை கொண்டு போய் கொடுத்து முதல் முறையை அதையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் நல்லதுக்கா? இந்த குடும்பத்தில் உள்ள ஆம்பளைங்களுக்கு தான் இந்த முதல் மரியாதை கிடைக்கணும். ஆனா இந்த அக்கா வந்துட்டு ஈஸியா போயிட்டு முதல் மரியாதை வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுவும் இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானம். ரகுராம் அண்ணனோட பேச்சையே சுத்தமா கேட்கறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு சிவா சொல்றாரு, இங்க பார்வதி தேவையில்லாம பிரச்சனையை உண்டாக்காத, நான் வந்துட்டு அண்ணனோட பேச்ச மதிக்கிறேன். ஆனா ஜானகி அண்ணி வந்து எந்த விதத்துல குறைச்ச, ஜானகி அண்ணியும் ரகுராமன் அண்ணனும் ஒண்ணுதான் எனக்கு.
கண்டிப்பா ஜானகி அண்ணி இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அவங்க மட்டும் இப்ப கிரீடத்தை எடுத்துட்டு போகாம இருந்திருந்தா இன்னரும் அந்த புவனேஸ்வரி குடும்பத்துல இந்த கிரீடத்தை எடுத்துட்டு போய் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் காலம் ஃபுல்லா நமக்கு இந்த மரியாதை என்னைக்குமே கிடைக்காம போயிருக்கும். இத்தனை வருஷமா கிடைச்ச மரியாதை போயிருக்கோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு பார்வதி சொல்றாங்க, என்னங்க நீங்க அதை தான் பாக்குறீங்க, ஆனா தன்மானத்தை விட மரியாதை பெருசாங்க. எவ்வளவு கேவலமா மாமாவை அத்தனை பேர் கேட்டிருக்காங்க. ஜானகியே உங்க பேச்சு கேட்கறது இல்ல, நீங்க இந்த கிராமத்துக்கு நல்லது செய்ய போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் மாமாவை எவ்வளவு கேவலமா அந்த பஞ்சாயத்துல பேசினாங்க. அது எல்லாமே ஜானகி அக்காவுக்கு தெரியும்ல. தெரிஞ்சும் அவங்க வந்துட்டு இப்படி கிரீடத்தை கொண்டு போய் கொடுத்து முதல் மரியாதை வாங்கிட்டு வந்திருக்காங்க. எனக்கு என்னமோ இது எல்லாமே திட்டம் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு. இது கேட்டதோட சிவா சொல்றாரு, இங்க பாரு, தேவையில்லாம நீ அண்ணிய தப்பா பேசாத, அண்ணி எனக்கு அம்மாவுக்கு சமம் அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, இப்படியே நீங்க ஏமாந்து உட்காந்துருங்க அப்படின்னு. அப்பன்னு பார்த்து நேரா நம்ம மரகதமணி வந்துட்டு பார்வதிக்கு கால் பண்றாங்க. பார்வதி போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்ல அவர் சொல்றாரு, அம்மாடி எங்கம்மா இருக்க அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, எங்க வீட்டுல தான் இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, வீட்டுல என்னம்மா பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, எனக்கு இது சரிப்பட்டு வரல மாமா, இவங்க எல்லாருமே சேர்ந்து எங்க எல்லாரையுமே ஏமாத்துறாங்க, இது தெரியாம இவரு எனக்கு என்னன்னு ஆடுறாரு அப்படின்னு. அப்ப மரகதமணி சொல்றாரு, நீ நேர்ல வாமா பார்வதி, உன்கிட்ட ஒருத்தவங்க பேசணும்னு ட்ரை பண்றாங்க அப்படின்னு. அப்ப பார்வதி கேக்குறாங்க, யாரு மாமா என்கிட்ட பேசணும்னு சொன்னது அப்படின்னு. அப்ப மரகதமணி சொல்றாரு, நீ வாமா அப்படின்னு சொன்னதோட பார்வதியும் சரி மரகதமணி கூப்பிட்ட இடத்துக்கு கிளம்புறாரு. அப்ப சிவா கேக்குறாரு, இப்ப நீ எங்க போற அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, ஏங்க நான் எங்க போனா என்ன, உங்ககிட்ட எதா இருந்தாலும் சொல்லிட்டு தான் கிளம்பணுமா அப்படின்னு. அதுக்கு சிவா சொல்றாரு, இல்ல நீ தேவையில்லாத சகவாசம்லாம் வச்சிருக்க, அதான் வீட்டுல நடக்கிற பிரச்சனைக்கு பாதி காரணம், அதுக்கு தான் கேட்டேன் அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, என்னங்க எப்ப பார்த்தாலும் என்ன சந்தேகப்படுறதுலே இருக்காதீங்க, உங்க நல்லதுக்காக மட்டும்தான் இந்த வீட்டுல பல முடிவுகளை எடுக்கிறேன், மற்றவங்களுக்காகலாம் நான் வாழல. அதோட இந்த வீட்டுல நீங்க மட்டும்தான் சட்டம் பேச்சு மதிச்சு நடக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, மற்றபடி உங்களை யாருமே இங்க மதிக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப சிவா நினைக்கிறாரு, இவ எதுக்காக இப்படி பேசுறா, கண்டிப்பா யாரோட தூண்டுதலோட தான் இவ தேவையில்லாம பேசுறா அப்படின்னு சிவா நினைக்கிறாரு. பார்வதி வந்துட்டு நேரா மரகதமணி கூப்பிட்ட இடத்துக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா புவனேஸ்வரி உட்கார்ந்துருக்காங்க. புவனேஸ்வரிய பார்த்ததோட பார்வதி கோவப்படுறாங்க. பார்வதி நேரா அவர்கிட்ட, இப்ப எதுக்கு என்ன இங்க வர சொன்னீங்க, இவங்க இருக்கிற இடத்துக்கு அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி பார்வதி கேக்குறாங்க, எதுக்கு இவங்க இருக்கிற இடத்துக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு. அவர் சொல்றாரு, இங்க பாருமா, அவங்க சொல்றது கொஞ்சம் கேளு அப்படின்னு. புவனேஸ்வரி நேரா பார்வதி கிட்ட வந்துட்டு, இங்க பாரு பார்வதி, நீ எங்க மேல ரொம்ப கோவத்துல இருக்கன்னு நல்லாவே தெரியுது, ஆனா எங்க பக்கத்துல உள்ள நியாயத்தையும் நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும்ல. நாங்க வந்துட்டு எப்படியாவது தனாவை எங்க வீட்டு மருமகளாக்கி மகாராணி ஆக்கலாம் அப்படின்னு நாங்க நினைச்சோம். ஆனா கடைசியில அந்த கதிர் இப்படி இடையில புகுந்து நம்ம 2 பேரோட குடும்பத்துக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை உண்டாக்குவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க பாரு பார்வதி, நான் அங்க வந்ததோட உனக்கும் ஒரு நல்ல தகுதியை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்னு தான் நானே வெயிட் பண்ணேன். ஆனா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அப்ப பார்வதி கேக்குறாங்க, இங்க பாருங்க, இப்ப என்ன என் குடும்பத்துக்கு எதிரா திருப்பி விடுறதுக்காக பேசுறீங்களா, இங்க பாருங்க மாமா, இவங்க தான் வந்துட்டு என்ன கூப்பிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு அந்த மரகதமணி சொல்றாரு, இங்க பாருமா பார்வதி தங்கச்சி, உனக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான்மா நானே வந்துட்டு இப்படி சொன்னேன், நீ ஏமா வந்து இப்படி தப்பா நினைச்சுக்கிற அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, இல்ல எனக்கு வந்துட்டு இவங்களை பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் எப்படி வந்துட்டு 2வது ஆளோ இருக்கணும், அதே மாதிரிதான் இந்த ஊர்ல உன்னோட புருஷன் ரகுராமுக்கு கீழே 2வது ஆளா இருக்காரு, அவரும் ரகுராம் மாதிரி பெருமையா சுத்தணும் அப்படின்னு உனக்கு ஆசை இல்லையா அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, எனக்கும் இருக்குதான், அதுக்காக என் குடும்பத்துல உள்ளவங்களையே
நான் பகையாளியா மாற்ற முடியுமா அப்படின்னு. அதுக்கு புவனேஸ்வரி சொல்றாங்க, உன் குடும்பத்துல உள்ளவங்கள நீ பகையாளியா மாற்ற வேண்டியதில்லை. ஒருவேளை ரகுராமும் ஜானகியும் பிரிஞ்சுட்டாங்கன்னா உன் புருஷன் ரகுராமோட இடத்துக்கு வந்துருவாரு. இன்னைக்கு எப்படி அந்த ரகுராம் எனக்கு இந்த முதல் மரியாதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாரோ அதே மாதிரி ஒரு நாள் இந்த பஞ்சாயத்து தலைவரா இருக்கவும் எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துல யாரு ரெண்டாவது வாரிசு? உன் புருஷன் தான் ரெண்டாவது வாரிசு. அதனால கண்டிப்பா உன் புருஷனுக்கு கிடைக்க வேண்டிய தகுதி எல்லாமே கிடைக்கும். இல்லைன்னா நீ காலம் ஃபுல்லா அமைதியா பொறுமையா ரெண்டாவது ஆளா இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க பார்வதி. மரகதமணி சொல்றாரு, இங்க பாருமா தங்கச்சி, அவங்க உன் நல்லதுக்காக தான் சொல்றாங்க, நீ யோசனை பண்ணி பாரு அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, அதுக்காக என்னோட அக்காவையும் மாமாவையும் ஒரே எதிரியா பிரிக்கணும், அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமா, அவங்கள கண்டிப்பா யாராலையுமே பிரிக்க முடியாது, ஆனா நீ நினைச்சா கண்டிப்பா முடியும் பார்வதி அப்படின்னு. பார்வதி கேக்குறாங்க, இங்க பாருங்க, அந்த மாதிரி சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பு. அக்காவும் மாமாவும் ரொம்ப பாவம், அவருக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாரு அப்படின்னு. மரகதமணி சொல்றாரு, இங்க பாருமா, அவங்க உன் நல்லதுக்காக தான் சொல்றாங்க, நீ யோசனை பண்ணி பாரு அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம பார்வதியும் யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மரகதமணி கேக்குறாரு. அப்ப மரகதமணி கேக்குறாரு, என்னம்மா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், யோசிக்கிற, உன் நல்லதுக்காக தானம்மா அவங்க சொல்றாங்க அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, சரி, நான் யோசனை பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. அப்ப புவனேஸ்வரி கேக்குறாங்க, என்ன இது, இவ இப்படி யோசிக்கிறா அப்படின்னு. மரகதமணி சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க, இதுக்கப்புறம் அவ கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு சாதகமா தான் பேசுவா, நீ கவலைப்படாத அப்படின்னு. அதுக்கு புவனேஸ்வரி சொல்றாங்க, ஒருவேளை சாதகமா பேசலைன்னா அப்படின்னு. அதுக்கு மரகதமணி சொல்றாரு, சாதகமா தான் பேசுவாங்க, அப்படி இல்லைன்னா அவங்கள நம்ம வழிக்கு கொண்டுட்டு வர போறோம், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்வதி நேரா வீட்டுக்கு போறாங்க. பார்வதி நேரா வீட்டுக்கு போனதோட அங்க வந்துட்டு பாட்டி நேரா பார்வதியை கூப்பிடுறாங்க, ஏ பார்வதி, எங்க போயிட்டு வர அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, இல்ல, அண்ணன் வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, தேவையில்லாம இந்த மாதிரி அடிக்கடி போற வேலை வச்சுக்காத, வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு அப்படின்னு. பார்வதியும் சரியத்த, சரி பாட்டி அப்படின்னு, சரியத்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்பன்னு பார்த்து ஜானகி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு நேரா பார்வதி கிட்ட, பார்வதி, எனக்கு மதிய சாப்பாட்டுக்காக எல்லாமே ரெடி பண்ணியாச்சா, எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு அப்படின்னு. பார்வதியும் சரிய சரி அக்கா, எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பத்மாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாததுனால பத்மா வந்துட்டு ரூம்ல தூங்குறாங்க. இந்த நேரம் பார்த்து பார்வதி மட்டும் தான் கிச்சன்ல வேலை பார்க்குறாங்க. அப்ப ஜானகி நேரா பார்வதி கிட்ட போயிட்டு, பார்வதி, சமைச்சிட்டியா அப்படின்னு கேட்க, பார்வதி சொல்றாங்க, அதெல்லாம் சமைச்சிட்டேங்க்கா அப்படின்னு. அப்ப ஜானகி வந்துட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து பார்வதி சமைச்சு முடிச்சுட்டு வரும் பொழுது ஜானகி நேரா பார்வதி கிட்ட, என்ன பார்வதி இது, ஒரு குழம்புல உப்பு இல்லாம இருக்கு, சரியா பண்ண மாட்டியா அப்படின்னு. அப்ப பார்வதி நேரா ஜானகி கிட்ட, நீங்க என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நானே இந்த வீட்டுல ரெண்டாவது மருமக, நானே இந்த வீட்டுல மருமக தான், நீங்க வந்துட்டு என்கிட்ட அடிக்கடி இந்த மாதிரி வேலை சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. நீங்களும் இந்த வீட்டுல மருமக தான், நீங்களும் இந்த வீட்டுல வேலை பார்க்கணும் தான், நீங்க வந்துட்டு என்ன அதிகாரம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அந்த இடத்துல இருந்து போறாங்க. பார்வதி இப்படி பேசுனதை பார்த்ததோட ஜானகிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்ப ஜானகி வந்துட்டு நினைக்கிறாங்க, என்ன இது, பார்வதி இப்படி பொசுக்குன்னு பேசிட்டா, நம்மளும் ஓவரா அவகிட்ட வேலை சொல்லி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி நேரா பார்வதி கிட்ட போயிட்டு, பார்வதி, என்னை மன்னிச்சிரு பார்வதி, நான் சுத்தமா மறந்துட்டேன், நீ ஒரு ஆளு தானே எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்ச, நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்க யாரு, இங்க பாருங்க, இந்த வீட்டுல எல்லா உரிமையும் எனக்கும் இருக்கு, என் புருஷனுக்கும் இருக்கு, உங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இந்த உரிமை இருக்கு அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்துட்டு கோவமா உட்காந்துருக்காங்க. அப்ப ஜானகி நினைக்கிறாங்க, கண்டிப்பா பார்வதிய ஏதோ பாதிச்சிருக்கு, அதனாலதான் அவ இப்படி பேசுறா அப்படின்ட்டு பார்வதி நேரா ஜானகிய பார்த்துட்டு, இங்க பாருங்க, நானுமே இந்த வீட்டுல மருமக தான், நீங்க தேவையில்லாம அடுக்கடுக்கா எனக்கு வேலை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுலயே உங்க நேரத்தை செலவிடாதீங்க அப்படின்னு சொல்ல, அப்ப ஜானகி நேரா பார்வதி கிட்ட, சாரி பார்வதி, இன்னைக்கு வந்துட்டு சிவா தான் வந்துட்டு அந்த கிரீடத்தை எடுத்துட்டு போயிருக்கணும், ஆனா நான் வந்துட்டு கிரீடத்தை எடுத்தது தப்புதான்,
நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு. அப்ப பார்வதி கேட்குறாங்க, இதை பத்தி நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கவே இல்லையே, நீங்க தேவையில்லாம பேசி என் கோபத்தாக்கு ஆளாகாதீங்க அப்படின்னு சொல்ல ஜானகி சொல்றாங்க, பார்வதி நீ ரொம்ப கோவத்துல இருக்க, நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வெளியில வராங்க. அப்பன்னு பார்த்து பார்வதி நினைக்கிறாங்க, இவங்களும் ரகுராமும் ஒன்னா இருந்தா கண்டிப்பா நமக்கு தான் பிரச்சனை, சிவா வந்துட்டு ரெண்டாவது ஆளா தான் இருப்பாரு அப்படின்னு பார்வதி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு சில பேர் வராங்க. அவங்க வந்துட்டு நேரா ஜானகியை வந்து பாக்குறாங்க. ஜானகி நேரா அவங்க கிட்ட சொல்லுங்க, என்னாச்சு, ஏதாவது வேணுமா அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, ரகுராம் ஐயாவை பார்க்கணும், அவர் இருக்காரா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இல்ல அவர் இல்ல, ரொம்ப முக்கியமான விஷயமா அப்படின்னு. அப்பன்னு பார்த்து சிவா வராரு. சிவா வந்ததோட அவங்க சொல்றாங்க, இந்தாதான் சிவாவே வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கோயில் விஷயமா ஏதோ பேசுறாங்க. அப்ப ஜானகி டக்குன்னு, இங்க பாருங்க, எதா இருந்தாலும் அவர் வந்த பிறகு பேசிக்கிடுங்களேன் சிவா, உனக்கு இந்த விஷயத்த பத்தி அதிகமா தெரியாது, விட்டுரு அப்படின்னு. அப்ப பார்வதி வந்து கேக்குறாங்க, ஏன்க்கா அவருக்கு எந்த விஷயம் தெரியாதுன்னு சொல்றீங்க, எப்ப பார்த்தாலும் மாமா கூட தானே அவர் போயிட்டு வருவாரு, எதுவும் தெரியாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, பார்வதி ஒரு சில விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு செய்யறதுதான் நல்லது அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, இங்க பாருங்க, என்னமோ இந்த வீட்டுல அவர் மட்டும்தான் பிள்ளை அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க, ஆஹ் இவரும் ஒரு பிள்ளை தானே, எதுக்காக இவரை கொஞ்சம் கூட நீங்க யாருமே மதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்ல சிவா சொல்றாரு, பார்வதி தேவையில்லாம பேசாத அப்படின்னு. இது கேட்டுட்டு பார்வதி சொல்றாங்க, நான் பேசுறது உங்களுக்கு தேவையில்லாம தான் தெரியும், நான் உங்களோட உரிமைக்காக தான் பேசுறேன், ஆனா உங்களுக்கு நான் தேவையில்லாம பேசுற மாதிரி தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி நேரா அவங்க ரூமுக்கு போறாங்க. போயிட்டு நேரா புவனேஸ்வரிக்கு கால் பண்றாங்க. அப்ப புவனேஸ்வரி நேரா பசுபதி கிட்ட, பாத்தீங்களா நம்ம நினைச்ச மாதிரியே பார்வதி கால் பண்ணிட்டா அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, இங்க பாருமா புவனேஸ்வரி, நீ பேசுறதுலதான் இருக்கு, அவளை உன் கையில வச்சுக்கிட்டாதான் அந்த வீட்டுல உள்ளவங்களை ஒரு வழி ஆக்க முடியும் அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரியா சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா போன் அட்டன் பண்ணி, சொல்ல பார்வதி அப்படின்னு சொல்ல பார்வதி சொல்றாங்க, நீங்க சொல்றது சரிதான், இந்த வீட்டுல எங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, எல்லாமே அக்காவுக்கும் மாமாவுக்கும் மட்டும்தான் கிடைக்குது, இத்தனை நாளும் நான் பரவாயில்லன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இந்த மாதிரி நான் நினைச்சிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு, இப்படியே இருந்தா எங்க லைஃப் வந்து சுத்தமா எதுவுமே இல்லாம போயிடும், அதனால நாங்க என்ன பண்ண போறோம்னா, நீங்க சொல்றதை கேட்குறோம், நீங்க சொல்றத கண்டிப்பா நாங்க கேட்குறோம், இனிமே வந்துட்டு அந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கவே கூடாது, நாங்கள் வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு நாங்கள் விட மாட்டோம், அந்த ரகுராமையும் ஜானகியையும் பிரித்து விடணும், அப்பதான் வந்துட்டு என் புருஷனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மரியாதை கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த பார்வதி சொல்றாங்க. இது கேட்டுட்டு புவனேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம என்ன நினைச்சோமோ அதுதான் நடக்க போகுது அப்படின்னு புவனேஸ்வரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்ப புவனேஸ்வரி நேரா பார்வதி கிட்ட, இங்க பாரு பார்வதி, அடுத்து என்ன பண்ணணுமோ அதை நான் உன்கிட்ட சொல்றேன், அது வரைக்கும் நீ பொறுமையா இரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு பார்வதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா போனை கட் பண்றாங்க. பார்வதி நினைக்கிறாங்க, எத்தனை நாள் தான் நம்ம வந்துட்டு அந்த ஜானகிக்கு கீழே இருந்துட்டு வேலை பார்க்க முடியும், நான் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இந்த வீட்டோட வாரிசோட மருமக, அதனால எனக்கும் ஜானகிக்கு என்னெல்லாம் உரிமை இருக்கோ எனக்கு இருக்கு அப்படின்ட்டு அந்த பார்வதி நினைக்கிறாங்க. எப்படியோ அந்த புவனேஸ்வரி பார்வதியோட மனசை மாத்தி ஜானகிக்கு எதிராக பயன்படுத்திட்டாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.